श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। नान्तः प्रज्ञं न बहिष्प्रज्ञम् नोभयतः प्रज्ञं न प्रज्ञानघनम् न प्रज्ञं नाप्रज्ञम् अदृष्टमव्यवहार्यम् अग्राह्यमलक्षणम् अचिन्त्यमव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तं शिवमद्वैतम् चतुर्थं मन्यन्ते स आत्मा स विज्ञेयः। हरि ओम तत्सत्। மாண்டூக்கிய உபனிஷத் இந்த 7வது மந்திரம் துரிய பாதம் பற்றி விவரணம் செஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரிய கௌடபாதர் இதோடைய விவரணம் ஒரே ஒரு காரிக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 11வது காரிக்கலிருந்து 14வது காரிக்கை வரைக்கும் அந்த 3 பாதங்களுக்குள்ளே இருக்கிற சாதர்மியம் என்ன 3 பாதங்களும் ஜாகிரத ஸ்வப்ன அண்ட் சுஷுப்தி விஸ்வ தைஜச பிராக்ஞ இவங்க 3 பேருக்கு நடுவில் இருக்கிற 3 பாதங்களுக்கு நடுவில் இருக்கிற சாதர்மியங்கள் அண்ட் வைதர்மியங்கள் சிமிலாரிட்டிஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் 4வது பாதத்தில் எதுவுமே இல்லாதனால அது இது எல்லாத்துக்கும் விலட்சணமாகவே இருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் தான் சொல்ல முடியும், அங்கே சிமிலாரிட்டி எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் விவரித்ததுக்கு பிறகு 15ல் அதை முடிவு பண்ணி சொன்னதுக்கு பிறகு 16வது காரிக்கலிருந்து 17 18வது காரிக்கலுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆழமான சூக்ஷ்மமான சாஸ்திரியமான ஒரு விசாரணத்தனை அதில் வச்சு பேசுகிறார். நம்ம 16வது காரிக்கை வரைக்கும் பார்த்தோம், அது இன்னொரு வாட்டி படிக்கிறோம். இப்போது அநாதி மாயையா சுப்தஹ यदा जीवः प्रबुध्यते अजमनिद्रमस्वप्नम् अद्वैतं बुध्यते तदा. துரிய ஆத்ம ஞானம் ஏற்பட்டப்போ ஒருத்தனுக்கு அதுக்கு பேர் தான் அத்வைத ஞானம். அதுக்கப்புறம் ద్వైత பிரபஞ்சம் ద్వైతం అనేది நீங்கி போகும் அப்படின்னு தான் 15வது காரிக்கையில் சொன்ன ஃபைனல் கன்க்ளூஷன். அப்போது அங்கே சில கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அத்வைத ஞானத்தினால துரிய ஞானேன
துவைத்த இந்த 3 அவஸ்தைகளுடைய நீக்கம் செய்யப்படுறது, இந்த 3மே இல்லாமல் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது விபர்யாசே தயோஹோ க்ஷீணே, அது வந்து 15வது காரிக்கலம். என்ன விபர்யாசம்? அஜ்ஞானம், அத்தியாசம். The ignorance and the error are the விபர்யாசः. அந்த ரெண்டுமே எப்போ நீக்கப்படுறதோ க்ஷீணே துரியம் பதம் அஷ்ணுதே, அங்கே தான் நீக்கப்படுறதுன்னா என்ன? அதெல்லாமே துவைத்தம்னு அர்த்தம். இக்னோரன்ஸு, எரர் தான் துவைத்தத்தனை, பிரபஞ்சத்தனை, சம்சாரத்தனை உருவாக்குறதுனால அது நீக்கப்படுறது. எப்போ அவன் வந்து எப்போ நீக்கப்படுறதோ அப்போது அவன் வந்து துரியத்தனை அடைவான். அப்போ அங்கே சில கேள்விகள் நம்ம என்னப்பிட்டு அன்றைக்கி சத்சங்கத்தினை முடிச்சிட்டோம். 16வது அத்தியாயத்தில் 16வது காரிக்கலம் இங்கே என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை அப்படி முதல்ல வந்து அங்கே அஷ்ணுதே, அந்த க்ஷீணே అనేదికి இங்கே கண்டினியூஷன். ஓகே, விபர்யாசே தயோஹோ க்ஷீணே அன்னாரு. அங்கே அதுக்கு கண்டினியூஷன் அநாதி மாயா சுப்தா. எத்தனையோ காலமாக அநாதியாக தூங்கிட்டு இருக்கிற இந்த ஜீவனும் எப்போ யதா ஜீவ பிரபுத்தியதே, அவன் ஏந்திருக்கிறானோன்னா ஞானத்துக்கு ஏந்திருக்கிறானோ, துரிய ஞானத்துக்கு அவனு துரிய ஞானத்தின் உணர்றானோ, அப்போ இந்த 3 அவஸ்தைகளும் 3 பாதங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீக்கப்படுமని அதுக்கு பதங்கள் வித்தியாசமாக உபயோகப்படுத்திட்டாரு. ஸ்வப்னம் అనేది சாதாரண பதம் தான், நித்ரை கூட. ஆனால் எல்லாத்துக்கும் ஆ అని சேர்த்துக்கிறாரு. அங்கே அஜம், அனித்ரம், அஸ்வப்னம். நம்ம அந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். ஆனால் அன்றைக்கி சொல்லும்போதும் முதல்ல வந்து அனித்ரமில் வந்து எடுத்துட்டோம். என்ன பிராக்ஞை. அப்படி என்ன சுஷுப்தி அவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, ஜாகிரதாவஸ்தா, இந்த 3த்துல என்னென்ன அனுபவங்கள் அது எல்லாமே எதுவுமே சத்தியமில்லைன்னு விஷயம் ஏற்படும். அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அனித்ரம், அஸ்வப்னம் அப்படின்னு சொல்லும்போது அஜம். ஓகே, அப்போது அத்வைத்தம் புத்தியதே ததா. அப்போ அத்வைத்தம் அவனுக்கு தெளிவாக அந்த அத்வைத ஸ்திதியில் இருப்பான். இங்கே அன்றைக்கி கேட்ட கேள்விகள் பார்த்தோம்னா, இப்போ அத்வைத்தம் అనేది நிஜமாக இருக்கா, பிரபஞ்சம் అనేది நிஜமாக இருக்கா? நிஜமாக இருந்திருந்தன்னா நீக்க முடியாது, இல்லைன்னா நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு வந்து ஒரு முடிவு என்ன? அப்போ என்ன சொல்ல வரீங்க? துவைத்தம் இருந்ததுன்னா நீக்க முடியாது. அப்போது கிளாஸுக்கு வர்றது, வேதாந்தம் படிக்கிறது தேவையில்லை, நான் ஏந்திரிச்சு போயிடுவேன். இல்லை அத்வைத்தம் துவைத்தம் இல்லைன்னாலும் அப்போ நீக்க வேண்டியதில்லை. அப்போ நான் எதுக்கு இந்த வேதாந்தம் கேட்கணும், மாண்டூக்கியம் படிக்கணும்? ஸோ எப்படி சொன்னாலும் கஷ்டந்தான். இப்போ இருக்கா இல்லையா? எதுக்கு இவ்வளோ வேதாந்த ஸ்ரவணம், சாஸ்திரம் இதெல்லாம் அப்படின்னு கேள்வி வரும். அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் இப்போ 17, 18வது காரிக்கைக்குள்ளே சொல்லுவார். ஓகே, இதில் ஒன்று வந்து சாதாரண அர்த்தம், இன்னொன்று வந்து சாஸ்திரிய அர்த்தம், டெஃபினேஷன். 2 விதமாகவும் புரிஞ்சுக்கணும். 17வது காரிக்கை படிக்கிறோம். பிரபஞ்சோ எதி வித்யேத
निवर्तेत न संशयः। मायामात्रमिदं द्वैतम् अद्वैतं परमार्थतः। அன்றைக்கி நம்ம பல உதாரணங்கள் கூட பார்த்தோம். எந்த ஞானம் வந்தாலும் அந்த ஞானம் என்ன பண்ணும்? இட் வில் ரிமூவ் தி அஜ்ஞானம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன, அந்த வஸ்துவே இல்லாமல் ஆயிடுமா? துவைத பிரபஞ்சம் இல்லாமல் ஆயிடுமா? அப்படியெல்லாம் கேள்வி வரும். இப்போ இங்கே 17வது காரிக்கில் என்ன சொல்கிறாரு? சப்போஸ் பிரபஞ்ச எதி வித்யேத, ஒருவேளை பிரபஞ்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் இருக்கன்னு சொன்னால் நீக்கலாம். நிவர்த்தேத, இருந்தால் நீக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன கருத்து என்ன? பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு எப்படி நீக்கிறதானே? அப்படி தானே கேள்வி கேட்டோம். இப்போது இருக்கிறது எப்படி சார் இல்லாமல் செய்டுவீங்க? ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்ச எதி, ஒருவேளை பிரபஞ்சம் எதி வித்யேத இருக்கேன்னு சப்போஸ் தெரியறது சொன்னோம், அப்படின்னு அனுபவப்படுறது அப்படின்னு சொன்னால் இருக்கா? பரவாயில்ல, அது நான் சம்சயா, சந்தேகம் இல்லை, அதை நீக்கலாம், இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொன்ன என்ன, எது வச்சுட்டு அப்படி சொல்கிறாரு? எது ஆதாரம்னா, ஏன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் అనేది துவைத்தம், மல்டிப்ளிசிட்டி. இது மாயா மாத்திரம் இதம். இது ஒரு மாயா மாத்திரம் மட்டும்தான், இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரியறது. அதனால் அது இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுதுனால மாயா மாத்திரம் இதம் துவைத்தம். அப்போது அத்வைத்தம் பரமார்த்ததா, பரமார்த்தம் அப்படின்னா வியாவகாரிக சத்தியம் துவைத்தம் பிரபஞ்சம் தெரியறது இருக்கு. ஆனால் அது பாரமார்த்திக சத்தியம் இல்லை, ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இல்லை. இந்த வியாவகாரிக சத்தியம் கூட இது ரிலேட்டிவ் டெம்பரரி தான், ஆனால் இருக்கு. அதனால் டெம்பரரியாக இருக்கிறதுனால, அது லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியாக இருக்கிறதுனால அதை நீக்கலாம். அப்படின்னு எப்படின்னா, கனவு லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி கம்பேரிட்டிவ் டு தி ஜாகிரதா. ஜாகிரதாவஸ்தையில் இருக்கிற ஜாகிரத புருஷனு தான் ஸ்வப்னத்துக்குள்ளே போனான். ஜாகிரத புருஷன் தான் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி கம்பேர்ட் டு த ஸ்வப்னா. கண்டிப்பாக அப்போது ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி திருஷ்டியில் பார்க்கும்போதோ அங்கே கனவு நெகேட் பண்ணலாம், இல்லையே கனவு. ஆனால் அனுபவப்படுறதுனால அது எல்லாமே சத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது தோணும், இருக்கும், பர்சீவ் பண்ணுறோம், ஆனால் அது இல்லை. அது எப்போ சொல்ல முடியும்? நினைவுக்கு வந்தப்போ கனவு போயன்னு சொல்கிறோமா? ஸோ அந்த மாதிரி இது மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அப்படின்னு சும்மா வார்த்தை சொன்னால் போதுமா? என்ன, இல்லை இல்லை, நீ சிந்திக்கணும். கனவு பாருப்போ, கனவுலோக்கே போனது யார்? நினைவு. ஜாகிரத புருஷன் இல்லாமல் கனவு வருமா? கனவு தானாக வருமா? ஒரு ஜாகிரத புருஷனாக இருக்கிறவனு தான், வேக்கர் தான் ட்ரீம்குள்ளே என்ட்ரு ஆகிறான். வேக்கரே இல்லைன்னா கனவு எப்படி வரும்? அப்போது நனவுல இருக்கிற ஜாகிரத புருஷனே கனவுக்குள்ளே போகும்போது கனவு ஏற்படுறதே
ஆனால் அந்த கனவு போயின்னு சொல்லி திரும்பி நினைவுக்கு வரும்போது தெல்லம் தெளிவாக தெரியறது. இப்போ அதே தெல்லம் தெளிவாக தெரியும் போது அதே மாதிரி இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் எது வந்து போயிட்டு இருக்கிறதோ அது சத்தியம் இல்லை, அது மாயா மாத்திரம். வார்த்தை சொல்ல ரொம்ப சுலபமாக இருக்கும், மாயான்னு சொன்னால் சும்மா அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். முதல் ஒத்துக்கோ, அத்வைத்தந்தா பரமார்த்தம். இந்த 3த்துக்கு அதீதமாக இருக்கிறது, துரியமாக இருக்கிற, சாட்சியாக இருக்கிற, பியூர் அவேர்னஸ் இருக்கிற சம்வித்தான நானும் சிவம் சாந்தம் அத்வைத்தம், அதுதான் சத்தியம். ஆனால் அது மேலே இவ்வளோ இதெல்லாம் தோணுறது காணப்படுறது மாயா மாத்திரமிதம். அதனால் ஒரு வேளை இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணலாம் ஞானத்தினால அப்படின்னு சொல்லி. இப்போ மாயா மாத்திரம்னு சொன்னதுனால என்னன்னா, முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் எப்படின்னா, எப்போ மாயான்னு சொன்னமோ அது இல்லவே இல்லை, துவைத்தம் இல்லவே இல்லை. கனவு இருக்கா? ஜாகிரதை யோசிச்சு சொல்லணும், கனவு இருக்கா? ஜென்ரலாக சொல்லணும்னா அதுதான் ஒரு ஆன்சர் வந்து, கனவு வந்து இல்லை, சத்தியம் இல்லை, மாயா மாத்திரம். ஆனால் அது பத்தாது, சாஸ்திரியமான இன்னொரு பதில் கொடுக்கணும். இருக்கே இல்லை, அதுதான் சாஸ்திரியமா? இருக்கே இல்லை, சத் அசத் விலக்ஷணம். இந்த மாயா கூட சதசத் விலக்ஷணம், பிரம்ம மாட்டம் இல்லை. ஏன்னா பிரம்மனை பற்றி சொல்லும்போது வேறு விதமாக, இங்கே கூட இப்போ இருக்கா இல்லைன்னு, இருக்கே இல்லை. அது என்ன சார், ஏதோ ஒன்றும் சொல்ல. வீட்டில் உங்கள் அப்பா இருக்காருன்னா இருக்காரு இல்லை அப்படியே சொல்லுவாங்க யாராவது? அப்படி சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று தான் சொல்ல முடியும். எதர் இருக்காருன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஜகத்து துவைத்த பிரபஞ்ச விஷயத்தில் மட்டும் இதுதான் சத்தியம், இப்படி தான் சொல்லணும். அது சாஸ்திரிய விவரணம். வருவோம். ஸோ இங்கே மாயா மாத்திரம்னு சொன்னதுனால அது இல்லவே இல்லை. ஓகே, அப்புறம் இல்லைன்னா அது எப்படி? இப்போ நாங்கள் சொன்னது நீக்கலாம்னு சொன்னால் இருந்தால் தானே நீக்கிறது, இல்லவே இல்லை. அதனால் அதை சொன்னதுக்கப்புறம் அப்போ என்ன நீக்கப்படுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும் மறுபடியும். வாட் கோஸ் அவே? என்ன நீக்கப்படுறது? இப்போ பாம்பு நல்லா பண்ணி கொண்டு வந்தாங்கம்மா. ஆப்பா, வெரி குட். ஓகே, இது நிறையா வாட்டி காட்டாதங்க சார், கனவுல கூட இதே வருது. நேற்றுக்கா? ஸோ பாம்பு வந்து கயிறு தான், அப்போ கயிறில் தான் பாம்பு தெரிஞ்சது, கயிறில் தான் பாம்பு இருந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தோணுது. அப்புறம் நல்லா தெளிவாக லைட்டு போட்டு தெரிஞ்சுனதுக்கப்புறம் பாம்பு இல்லை, எங்கே போச்சு? கயிறில் தான் உருவாகி கயிறில் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கயிறுக்குள்ளே போச்சு பாம்பு. அப்படி தானே? எங்கே போயிருக்கும்? ஏன்னா காணப்பட்டது இங்கே தான், அதனால் அது எங்கே வெளியில் போகல, அதனால் வெளியில் எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பாம்பு எங்கே போச்சுன்னு கேட்க வேண்டியதில்லை, கேட்க மாட்டோம். சரியா? அதனால் த சோர்ஸ் இஸ் தி கயிறு தான். கயிறு அங்கே இருக்கிறதுனால தான் அது மேலே தான் பாம்பு தோணிச்சு. அப்போது துவைத்த பிரபஞ்சம் காணப்படுறதுக்கு சோர்ஸ் வந்து கயிறான துரியம்.
துரியம் இல்லாமல் அப்புறம் இந்த துவைத பிரபஞ்சம் எங்கே தெரியும்? விஷயம் என்னன்னா, துவைத்தம் அத்வைத்தம் இஸ் நாட் அகென்ஸ்ட் டு தி துவைத்தம், நாட் அப்போஸ்டு. அது ரெண்டுமே ரொம்ப happily can coexist. happily can coexist. ஆனால் அத்வைத்தம் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் துவைத்தம் வந்து కానామే పోగాదు. ఆ భ్రమ మాయ అనేది భ్రమ పోகும். ద్వైత ప్రపంచం இருக்கே, இது சத்தியமனே பிரம நீக்கப்படும். இப்போ இங்கே தானே பாம்பு விஷயத்தோட அந்த பிரமன் தான் நீக்கப்பட்டது. இல்லை யாராவது வந்து சொன்னமில்லை அன்றைக்கி பாம்பாட்டு அவன் யாராவது வந்து கருடன் வந்து பாம்புன்னு எடுத்துகிட்டு போயிட்டானா? இல்லை, அசல் அங்கே பாம்பு இல்லை, இருக்கான அந்த பிரம நீக்கப்படுறது. உதாரணம் பாம்பு பல வாட்டி சொல்கிறீங்க, அது ஆனால் ஜகத்துன்னு அப்படி பார்க்கணும். ஜகத்து வந்து துரியமான எனக்கு உள்ளதாக மாயா மாத்திரம் தோணுறது. நான் இல்லாமல் ஜகத்து காணப்படுமா? அந்த விதமாக பார்த்தா கூட நான் இல்லாமல் ஜகத்தே தெரியாது. சரி, எனக்குள்ளதாக ஜகத்து இருக்கு. அது மையேவ சகலம் ஜாத்தவன். அப்புறம் நிற்கிற வரைக்கும் நிற்கிறது. ஆனால் அப்புறம் எங்கே லயிச்சு போகிறது? எனக்குள்ள தான் லயிச்சு போகிறது. ஏன்னா நான் தானே ஆதாரம். இப்போ கயிறு எப்படி பாம்புக்கு ஆதாரமாக இருக்கின்றனதோ, இல்லாத பாம்பு காணப்படுறது கயிறு தான் காரணம். ஸோ இல்லாத ஜகத்து காணப்படுறது கூட துரியமான நான் இருந்த எனக்கு உள்ள நான் இருக்கேன். அப்போ என்ன மேலே ஆதாரப்பட்டு தான் விஸ்வ தைஜசா ஜாகிரத் பிராக்ஞை எல்லாமே காணப்படுது. ஆனால் நானும் பிரமப்படக்கூடாது. அது சத்தியமனி சத்தியத்துவம் கொடுக்கக்கூடாது, ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது. அப்போது துவைத பிரபஞ்சம் மல்டிப்ளிசிட்டி டுயாலிட்டி ஆக்சுவலாக இல்லை, ஆனால் ஃபேக்சுவலாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இல்லை, ஆனால் ஃபேக்சுவலாக இருக்கு. இன்னும் 4 எக்ஸாம்பிள்ஸு எத்தனை சொன்னாலும் பத்தாது. ஆனால் அந்த எக்ஸாம்பிள்ஸு அப்ளை பண்ணணும். ஜகத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுற பிரதீதி. ஞானபரமாக ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஆகாயத்துக்கு நீலவர்ணம் இல்லைன்னு. ஞானபரமாக தெரிஞ்சு ஆக்சுவலாக. ஆனால் ஃபேக்சுவலாக பார்த்தா ஆகாய நீல கலர் தெரிஞ்சிட்டே இருக்கே. அப்போது பர்செப்ஷனும் வேறே, ஆனால் ஞானம் வேறே. பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பர்செப்ஷனும், ஆனால் ஞானம் அறிவு என்னென்னா பூமி உருண்டையாக இருக்கணும். ஸோ உருண்டையாக இருக்கனே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற அனுபவம் போகிறதா போல அது இருக்கும். அப்படி அது இருக்கா கூட நீ பிரமப்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் அத்வைத்தத்தை நிராகரணம் பண்ணுறதுன்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த பூமி பற்றி சொல்லும்போது, பூமி ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி நம்முடைய பர்செப்ஷன். ஆனால் ஞானம் நிஜம் என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி தனக்கு தானே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஒரு மணிக்கு 60,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றுறதாமா. நம்புவீங்களா? எங்கே அது பொருத்தமே இல்லை. இங்கே பார்த்தா நல்ல நிம்மதியாக ஸ்டேஷனரி இருக்கிற மாதிரி இருக்கேன். சயின்ஸ் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறது எவ்வளோ வேகமாக போகிறது. கரெக்டாக கணக்கும் சொல்கிறேன். 60,000 கிலோமீட்டராமல் இது ஒரு 1000 கிலோமீட்டராமா. இந்த விதமாக 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றணுமா? அது வந்து 60,000 கிலோ. அப்பா, ஆனால் இங்கே யாருக்கும் தலை சுற்றலையே.
கீழே விழலையே, பில்டிங்ஸ் விழலையே, அதுதான். அதே மாதிரி சமுத்திரம் நீலம் வர்ணனில் இருக்க என்ன, அதையும் அப்படிதான். கிட்ட போய் பார்த்த எத்தனை வாட்டு போய் நினைக்கும் முதல்ல பாரு, கலரே இல்லை, ஆனால் தெரிஞ்சிட்டே இருக்கும். அதனால இந்திரியங்களினால மைண்டுக்கு அனுப்புகிற ரிப்போர்ட் இருக்க பர்செப்ஷன், 5 இந்திரியங்கள்னால எல்லா விஷயங்களை பற்றியும் எல்லாமே கூட மாயா. இது 4 எக்ஸாம்பிள் இல்லை, மொத்தத்தில். இப்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இது என்ன கண் என்ன ரிப்போர்ட் பண்ணுறது மைண்டுக்கு? அந்த ரூபம், அந்த முக்கு, கண், இதில் அதுவும் ஒரு ஷேப், ஒரு இமேஜின்னு அதை கொடுக்கறது. ஆனால் அது அது பஞ்சமகாபூதம்னு சொல்கிறது கண்ணு. அந்த அளவுக்கு கண்ணு பர்செப்ஷன் இல்லையே. ஆனால் சத்தியம் என்னங்க, பஞ்ச மகாபூதங்கள். சரி, உள்ளே இருக்கிறது தெரியாது இல்லை சார், அது எல்லாம் மூடி இருக்குல்ல, எக்ஸ்ரே எடுத்த மாதிரி தெரியுமான்னா அப்படின்னு இல்லை. இது கொடுக்குற பர்செப்ஷன் கண்ணு, மூக்கு, எல்லாம் 5, எல்லா விஷயங்கள் அந்த 5 தானே நமக்கு இருக்கு. இந்த 5 புலங்கள்னால் கொடுக்கப்படுற இந்த ஜகத்துடைய இன்ஃபர்மேஷனு மனசுக்கு வரும்போது அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு இது நான் சத்தியம், இது சத்தியம், இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் మరి அது அஜ்ஞானம் இல்லையா? அது கரெக்ட் ரிப்போர்ட்டே இல்லை, ராங் இன்ஃபர்மேஷன். அப்படிப்பட்ட ராங் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது நல்லா வளர்த்துட்டு அதுக்கு மேக்கப் பண்ணி டெக்கரேட் பண்ணி என்லார்ஜ் பண்ணி அப்புறம் துக்கப்படுறோம், சம்சாரத்தில் மாட்டு ஆசைப்படுறோம், துக்கப்படுறோம். ஹாப்பினஸ்க்காக ஓடுறோம், துக்கம் வரும்போது ஓடுறோம், டைரெக்ஷன் மாறும். ஹாப்பினஸ்க்கு இப்படி ஓடுறோம், ஓகே, திரும்ப துக்கம் வரும்போது இப்படி ஓடுறோம். இப்படி என்ன அதில் கூட அர்த்தம் இல்லையே. நீ எப்படி ஓடினாலும் ஓடுறது தான் இருக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் எனக்கு கிடையாது. ஏன் டைரெக்ஷன்ஸ் எல்லாம் ராங், அதையும் மைண்டு கொடுக்குற ஆகாயத்தில் இந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ்கன்செப்ஷன் தானே. இப்படிப்பட்ட இந்திரிய ஞானம் வெற்றிகட்டி துரியத்துன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ எல்லாமே துரியந்தா அத்வைத்தந்தா அப்படின்னு சொல்லும் போதும் அப்போது ஏகம் துரியம் மட்டும்தான் இருக்குது, துவைத்தம் இல்லை. அப்போ எதுக்கு சார் கிளாஸ்? இங்கே அடுத்த கேள்வி வரும். அடுத்தது கிளாஸ் எதுக்கும்? எதுக்கு டீச் பண்ணணும்? எதுக்கு கற்றுக்கணும்? இருக்கிறது எல்லாம் ஒரே அத்வைத்தம் தானே, ஏகமேவா தானே. அது மட்டும் இல்லை, இந்த துவைத்தம் நீக்கப்படும் பிரம்ம போகும்னு சொல்லும்போது இங்கே இன்னொரு கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே பாஷ்யத்தில் இருக்கிறதா, ஸ்லோகனில் தெரியாது. ஆனால் அதே மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் சிம்பிளி ஆச்சாரியர்கள் அப்படியே ஒரு ஸ்லோகம் எழுதிடுவார். என்ன கேள்வின்னா, இந்த ஞாத்ரு ஜ்ஞேயம் அதே துவைத்தம் தானே. இங்கே ஒருத்தர் இருந்து டீச் பண்ணுறதுனது இந்த குரு, யாரோ கேட்குறாங்க உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட்டுன்னா, அப்புறம் ஞானம் అనేది நாலெட்ஜு, அப்புறம் ஞேயம் தெரிஞ்சுக்கப்படுறதுன்னா டுவாலிட்டி இருக்கு அங்கே. இப்போ அந்த டுவாலிட்டி கூட நீங்கி போகுமா? அது டுவாலிட்டி இருந்துட்டு இருக்கு அங்கேயும் அப்படின்னா எஸ், அது கூட நீக்கப்படும். இந்த துரிய ஞானம் வரும்போதும் ந குரு ந சிஷ்ய ந மாதா, மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, குரு ந குரு, குரு சாஸ்திரம் சிஷ்ய எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ அது நெகேட் பண்ணலன்னு அப்புறம் அத்வைத்தம் ஃபிலாசபி ஹாஃப் குக்குட் ஆகிடும். துவைத்தம் மொத்தம் போகணும் இல்லையா? ஆனால் அங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இன்னொரு கேள்விக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி வருது.
இந்த டியூவாலிட்டி இருக்குல்ல, குரு சிஷ்யா ஞானமும் சாஸ்திரமும். சாஸ்திரா சாஸ்திரம், சாஸ்திரன்னா டீச்சரு, சாஸ்திரம் அண்ட் சிஷ்ய கேட்குறவன், எல்லாமே துரியம் ஞானம் வந்தப்போ எல்லாமே கூட கேன்சல் தான். ஏன்னா இதெல்லாம் கூட நம்முடைய மாண்டுக்கியமும் டீச்சிங்கு கிளாஸும் சத்சங்கம் கூட பேஸ்ட் ஆன் தி துவைதம் ஓன்லி. ஓகே, இந்த விஷயம் ஓன்லி மாண்டுக்கியம்ல தான் பேசுவோம். பட் இன் பிட்வீன் பஞ்சதசி கூட அதுக்கு நெருங்கி வந்ததுனால அங்கே கூட நான் இப்போ சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ அதுக்கு பதில் வரும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே 18வது காரிகை பற்றி கூட மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன, ஆக்சுவலி துவைத்தம் இல்லை, ஆனால் ஃபேக்சுவல்லி இருக்கு. இருக்கே இல்லை, இதுதான் பதில். இட் இஸ் தேர், இட் இஸ் நாட் தேர், இட் இஸ். அதான் அது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்தால் கூட அத்வைத்த துரிய ஞானம் இருக்கும்போது இட் கேன் வெரி கம்ஃபர்டபிளி ஹாப்பிலி கோஎக்ஸிஸ்ட். ஒன்றும் பாதை வராது, அத்வைத்த ஞானத்துக்கு பாதை வராது. அதுதான் இப்போ இவ்வளோ உதாரணங்கள் சொன்னதே. அதனால் பிரபஞ்சம் எல்லாம் காணாமல் போகுமா, அனுபவப்படுற இதெல்லாம் போகுமான்னு போகாது, பிரம போகும். துவைத்தம் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம் துவைத்தம் இருக்கேனே பிரம போயிடும். பிரம போயிடுச்சுன்னா டெல்யூஷனும் நேச்சுரலி அங்கே கன்ஃபியூஷன் இல்லை, எரர் இல்லை, ஞானம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஞானம் ரெண்டுமே கூட ஞாத்ருக்னேயம் கூட எலிமினேட் செய்யப்படுதுன்னு கௌடபாதர் இங்கே சொல்கிறார். அப்புறம் என்ன இது வந்து சங்கராச்சாரியர் கேள்வியாக பாஷனில் எழுதுறாரு. நனு சாஸ்திரா சாஸ்திரம் சிஷ்ய இது விகல்பா கதம் நிவர்த்தத. அப்போது இந்த சாஸ்திரா சாஸ்திரம் சிஷ்யன்னு விகல்பம் இருக்குல்ல, அது எப்படி நீக்கப்படும்? நான் அதை வச்சு தானே இங்கே கதை நடக்கிறது, சத்சங்கமனே சாஸ்திரமனே. ஓகே, அதனால் இந்த முன்னா போன சத்சங்கத்தில் கூட ஒரு கேள்வி சொன்னோம். இப்போ அதே தான் இங்கே பதில். என்னது, எப்படி ஞானம் வந்து எலிமினேட் பண்ணும்? ஹவு த ஞானா கேன் எலிமினேட் அண்ணா. ஞானம் எலிமினேட் வாட்? பிராந்தி பிரமனை நீக்கும். இங்கே கூட அதே மாதிரி ஞாத்ரு க்னேயம் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு, ஞானம் ஞாத்ரு க்னேயம் இல்லை இருந்தால் தானே. இப்போ நெகேட் అనేది இருந்தால் தானே நெகேட் பண்ணணும். இப்போ ரெண்டு அர்த்தம் என்னென்னா, இருந்தால் நெகேட் பண்ண முடியாதுன்னா, ஆனால் இருக்குல்ல, அதே இருக்கிற மாதிரி தோணுது, இருக்கே இல்லை. அதுதான் சாஸ்திரியமான டெஃபினேஷன் அண்ணா. 18வது காரிகை படிங்க. இப்போ விகல்போ வினிவர்த்தேத கல்பிதோ யதி கேனசித் உபதேசாதயம் வாதः ஞாதே த்வைதம் ந வித்யதே. 17வது காரிக்கையில் கூட ஒருவேளை இருக்கேன்னு சொன்னா, யாராவது சொன்னாது அது யாரோ சொன்னாது சத்தியமாகும். என்ன பலதெல்லாம் நம்ம சொல்கிறோம், பல விஷயங்கள் அது எதுவுமே இல்லாதது. நான் கனவுல அதை பார்த்தேன் இது பார்த்தேன்னு ஒருத்தனை சொல்லுவேன். சொன்னால் என்ன சத்தியம் இருக்க? கனவு அதை காணலின்னு நான் பார்த்தேன்னு சொல்கிறான். நமக்கு கூட காட்டலாம், கனவு காட்ட முடியாது, காணலீர் காட்டலாம். இதோ இங்கே நில வெயிலில் பாரு அந்த ரோட்டு மேலே. ஸோ அவன் அதை பற்றி இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னு
தெரிஞ்சதுனால அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. துரியம் అనేది உனக்கு என்னமோ தெரியலன்னு சொல்லி அது இல்லைன்னு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே அதே மாதிரி தான் இந்த காரிக்கையில் கூட விகல்பக வினிவர்த்தேத. விகல்பக அந்த விகல்பம் எந்த விகல்பம்? இப்போ முந்தாவது இது நடுவில் பேசிட்டோம். என்ன விகல்பம்? ஓகே, இந்த விகல்பம் வார்த்தை வச்சு தான் சங்கரர் பாஷத்தில் என்னாரு, சாஸ்திரம் சிஷ்ய இது விகல்பக கதம் நிவர்த்தேதன்னு. அப்படி ஒரு வேளை ஏதாவது விகல்பம்னா துவைத்தம் தான், எனி கைண்ட் ஆஃப் துவைத்தம். ஓகே, ஏன்னா துவைத்த நிலையில் இருந்து தான் இந்த டீச்சிங்கே நடக்கிறது. ஓகே, அப்போது அது ஒரு வேளை அப்படி விகல்பா நிவர்த்தேதா, அந்த விகல்பம் டிவிஷன் துவைத்தம் போகலாம், நீக்கப்படும், கேன் கோ அவே. ஒருவேளை அப்படி கிரியேட் பண்ணியிருந்தா அதுக்கு தான் எதி கல்பிதா. அங்கே முதல்ல எதி அஸ்தி அன்னாரு, இங்கே முதல்ல நீக்கப்படும். அது ஒரு வேளை இருக்கிற மாதிரி தெரிஞ்சா, கல்பிக்கப்பட்டா, எதி கல்பிதா. ஓகே, கிரியேட் பண்ணது தானே எரர், இக்னோரன்ஸ்னால கிரியேட் பண்ணது. அதனால் இக்னோரன்ஸு அவித்யா போயிடுச்சுன்னா அத்தியாச எரரும் போயிடும். ஸோ டிவிஷன் கேன் கோ அவே, துவைத்தம் கேன் கோ அவே, ஞாத்ருக்னேயம் பேதம் போயிடும். ஒருவேளை அது கிரியேட் பண்ணி கல்பிச்சு காணப்பட்டுட்டு இருந்தா. ஓகே, எப்படி கேனச்சித்து யாரோ அப்படி ஏதாவது இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க, அஜ்ஞானிகள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். இப்போ பதில் கொடுக்குறது யாரோ? ஞானி, ஆச்சாரியா கொடுக்குறார். ஒருவேளை யாராவதுன்னா யார் யாருக்கோ தோணுறது, யார் யாரோ சொல்கிறாங்க, 99 பேர் சொல்கிறாங்க சார். அப்போ நான் ஒருத்தன் மட்டும் எப்படி என்ன? ஒன்றும் பரவாயில்ல, உனக்கு கூட சத்தியம் இருக்கேன், நீ ஒன்றுன்னு எப்படி இருக்க? உனக்கு கூட சாஸ்திரம் இருக்கேன், உனக்கு கூட டீச்சர் இருக்கு, ஆச்சாரியர். அதனால் நிறைய வாட்டி இப்படிப்பட்ட ஒன்று வரும். வீட்டில், குடும்பத்தில், நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன, அவங்க வேர்ல்டே வேறு, என்டையர்லி அவங்க வேர்ல்டே வேறு, டிஃப்ரெண்ட். நான் மொத்தந்த என்னது பிளாக் ஷீப்பு, அத்தனை வெள்ளை ஆடுகளுக்குள்ளே நானும் வந்துட்டோம் தனியாக பிளாக் ஷீப். அப்படிப்பட்ட ஃபீலிங் வரக்கூடாது, தேவையில்லை. இவ்வளவு ஆச்சாரியர்கள், இவ்வளவு சாஸ்திரம், வேதமே உன்னை பக்கம் இருக்கும்போதோ நீ எப்படி நினைக்கிற? பட் பிரம, அந்த தைரிய, ஸ்தைரிய, வீரிய அதெல்லாம் வர வரைக்கும், ஞானம் எசிமுலேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் முதல்ல அது எல்லாமே இருக்கும். அப்புறம் அது கூட ஸ்ட்ரகிளும் நீக்கப்படும். இப்போ அதுதான் சொன்னோம், யூ கேன் ஹாப்பிலி கோஎக்ஸிஸ்ட்னா அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டோம், பாட்டு. ஆனால் என்னோட துரிய ஸ்திதின்னு யாரும் கலக்க முடியாது, யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அப்படி இருக்கணும். சரி, இப்போது இங்கே இந்த காரிக்கில் ஸோ விகல்ப கேனச்சித்து பை சம்படி. அப்புறம் அடுத்த வரியில தான் இப்போது இந்த சாஸ்திரம் சிஷ்ய விஷயம் இன்டைரக்டாக இருக்கு. உபதேசாதயம் வாதக, உபதேசாத் அயம் வாதக. உபதேசம் என்னென்னா அப்போ எதுக்கு சாஸ்திரம் என்னென்னா இந்த டியூயாலிட்டி மெயின்டைன் பண்ணணுன்னா உபதேசம் பண்ணுறதுக்காக, டீச்சிங் பர்பஸுக்காக மட்டும்தான். ஆனால் ஒன்ஸ் அந்த டீச்சிங் மெச்சூர் ஆகிடுத்து அப்படின்னா பூர்ண ஞானம், அப்போது இந்த டிஃபரன்சஸ் கூட அந்த
புத்தியிலோ இருக்குது, அதெல்லாம் நீக்கப்படும். அதனால தான் சங்கரர் நிர்வாண ஷட்கமாவது தசஷட்கம் தசஸ்லோகியிலாவது எங்களோட சிஷ்யனு இல்லை, குரு இல்லை, எதுவும் இல்லை, நான் பூமி இல்லை, வாயு இல்லை, ஜலம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ந பந்து ஓகே எல்லாம் நெகேட் பண்ணார். இங்கே இப்போ உபதேசாத் அயம் வாதக. ஓகே, ஓன்லி ஃபார் த சேக் ஆஃப் டீச்சிங் ஓன்லி இந்த துவைத்தம் பேச வேண்டியிருக்கு, துவைத்த நிலையில் இருந்து தான் டீச் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா எல்லாம் சைலண்ட்டாகவே இருந்துக்கலாம். அதனால் ஓன்லி ஃபார் டீச்சிங் பர்பஸ் ஓன்லி வித்யதே, இந்த விகல்பம் இருக்கு, தெர் இஸ் வித்யதே. ந துவைத்தம் ஜ்ஞாதே, ந துவைத்தம் ஜ்ஞாதே. எப்போ டியூவாலிட்டி ஐ மீன் அறிவில் பிரம போயிடுத்து ஞானம் துரிய ஞானம் வந்ததோ, அதுக்கப்புறம் எப்போ துவைத்தம் தெரியலன்னா துவைத்த பிரம போயிடுத்தேன். துவைத்தம் இருக்கேன்னு பாம்பு இருக்கேன்னு பிரம போயிடுச்சுன்னதுக்கப்புறம் இனிமேல் பிரம போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும் இல்லையா. எரரும் போயிடுத்து, இக்னோரன்ஸும் போயிடுது. இக்னோரன்ஸ் போயிடுத்துனால எரரும் போயிடுது. ஸோ ந துவைத்தம் ஜ்ஞாதே. அப்போ எப்போ நான் டியூவாலிட்டி, நோ டியூவாலிட்டி, எப்போ டியூவாலிட்டி இல்லை அந்த பிரம்ம நீக்கப்பட்டதோ எப்படின்னா ஆஃப்டர் நாலேஜ் ஜ்ஞாதே. ஞானம் வந்ததுக்கு வரைக்கும் அந்த டியூவாலிட்டி இருக்கு. ஆனால் ஞானம் வந்ததுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த டியூவாலிட்டி கூட இல்லை. ஸோ இப்போ இந்த இதில் இதுக்குன்னு அந்த சாஸ்திரம் అనేది அந்த டியூவாலிட்டி என்னன்னு சந்தேகம் வந்தால் அதுக்கு பதில் இங்கே கொடுத்தாரு. எதுக்கு இவ்வளோ சாஸ்திரம் இல்லாததுக்கு போய் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசணும், இவ்வளோ சாஸ்திரம், இத்தனை உபனிஷத்தை பேசணும் அப்படின்னு இனிமேல் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இதெல்லாம் என்னென்னா பிரபஞ்சோபசமம் அనే அத்வைதம் அనే 2 வார்த்தைகளுக்கு 2 காரிக்கையில் கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாரு. இப்போவே தூக்கம் வருதா, மாண்டுக்கு மண்டை உடையிறது சார் அப்படின்னு ஆகிறது இல்லை, 2வது 3வது சாப்டர்ஸு ஃபுல்லாக அதுக்கு தெளிவு அப்படி இன்னும் என்ன சொல்ல போகிறார். ஒரு காரிக்கை 2 காரிக்கையிலையும் இவ்வளோ விஷயம் வருதுன்னா அப்போ இன்னும் அவ்வளோ என்ன சொல்ல போகிறார் அப்படி. ஸோ ஒரு சாம்பிள் கொடுத்தாரு, அவ்வளோதான். அது அப்புறம் திரும்பி பேசுவார். அத்வைத்தம் பற்றி ஒரு பிரகரணம், ஒரு அத்தியாயம், பிரபஞ்சோபசமனம் பற்றி இன்னொரு அத்தியாயம். சரி, ஸோ இதோட கொஞ்சம் அந்த டெக்னிக்கலு அப்புறம் இவ்வளோ ஹாட் பிரெயினுக்கு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது இப்போதைக்கு. ஓகே, சரியா. அப்புறம் உடனே போதும் 8வது மந்திரத்துக்கு போகிறோம். காரிக்கை என்ன மந்திரம் என்னன்னு தெரியணும். இப்போது கேட்கக்கூடாது. ஓகே, காரிக்க பாகத்தில் ஸ்லோக பாகத்தில் மந்திர பாகம் உபனிஷத்துக்கு வந்துட்டுருக்கிறோம். 8வது மந்திரம். சோயமாத்மாத்யக்ஷரம் ஓம்காரः ஓம்காரோ அதிமாத்ரம் பாதா மாத்ரா மாத்ராश्च பாதா அகார உகாரோ மகார இதி. உபனிஷத்து இப்போ சத்தியம் ஆத்மா பாரமார்த்திக சத்தியத்தினை பற்றி 7வது மந்திரம் வரைக்கும் சொல்லி, ஆத்மாలో 4 பாதங்கள் இருக்கு. ஆத்மா అనేది ஒரு காம்பவுண்டு, 4 சேர்ந்து தான். அதனால தான் ஸ்தூலாத்மா சூக்ஷ்மாத்மா அப்படி என்ன பேர் கொடுத்தோம், காரணாத்மானு ஆத்மானு கொடுத்தோம் பேர். அப்புறம் சதுர்த்த பாதம் துரிய ஆத்மா. ஸோ அது ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது அப்படியே தெளிவாக ஏறிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா விஷயம் முடிஞ்சது. சிவம் சாந்தம் அத்வைதம் அப்படி. பட் உபனிஷத்து சில பேருக்காக இல்லை
இதே மெச்சூர்டு சாதகனுக்காக கூட அவனுக்கு அந்த 7வது மந்திரத்துடைய எசன்ஸ் வந்து நல்லா எசிமுலேட் பண்ணிக்கிட்டு அதில் நிஷ்டனாகிறதுக்காக ஒரு மெடிடேஷன் டெக்னிக் கொடுக்கறது. உபாசனை, மெடிடேஷன் உபாசனை, மானசிக வியாபாரம், ஒரு உபாசனா டெக்னிக் கொடுக்கறது. அதுக்கு வந்து ஓம்காரம் అనేది கூட ஒரு காம்பவுண்டு. அங்கே 4 பாதங்கள் இருக்கு, இதில் 4 மாத்திரைகள் இருக்கு. எப்போ நம்ம சாஸ்திரத்தில் ஒரு நியமம் என்னன்னா, ஏதாவது நீ வந்து ஒரு ஆலம்பனம் கொடுத்தா, ரூபம் பிரதீகம் கொடுத்தா ஆலம்பனம், அந்த ஆலம்பனம் வந்து எதுக்காக இது ஆலம்பனம் అని சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதுக்கு சில சாதர்மங்கள் சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ மந்திரம் படிச்சிருக்கோம், இது கொஞ்சம் சதுஷ்பாத ஆத்மா வந்து ஒரு காம்பவுண்ட், அதை பற்றி என்கொயரி முடிச்சாச்சு. அதே மாதிரி சதுர்மாத்திர ஓம்காரம் ஒரு சிம்பல். அந்த ஓம்கார விசாரணை இப்போது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது உபனிஷத்து. ஓம் காரஹ ஆர் ஓம்காரம். இந்த காரம் இது என்ன அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வேர்டுன்னு அர்த்தம், ஒரு வார்த்தை. ஓம் அనే வார்த்தை, ஓம் అని சொல்லப்படுற ஒரு மோனோசிலபல். ஓகே, ஆனால் அதுக்குள்ள அடங்கிய அக்ஷரங்கள் இருக்குது, அது சொல்லும் இப்போது. பட் நார்மல்லி இட் இஸ் கால்டு மோனோசிலபல். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம ஏததாலம்பனம் சிரேஷ்டம். பல உபனிஷத்தில் இந்த ஓம்கார உபாசனை பற்றி எல்லா உபனிஷத்து ஏதோ ஒரு வகையான உபாசனை கொடுக்கறது. ஆனால் இப்போ மாண்டுக்கும் கொடுக்குற இந்த ஓம்கார உபாசனை வந்து சிம்பிளஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்ன்னு எடுத்துக்கணும். அதனால தான் சந்நியாசம் தீட்சை கொடுத்ததுக்கு பிறகு கூட அவங்களுக்கு ஓம்கார ஜபம் இருக்கும், ஓம்கார ஜபம் இருக்கும், இல்லை சோகம் ஜபம் ஆர் ஓம்காரம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அது உபாசனாவாக இருந்த கூட ஜபமாக இருந்தால் கூட நிறைய இன்னும் கூட இட் வில் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் அந்த சாதகன் க்ளோசர் டு த துரியம். அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த உபாசனைன்னு சொல்கிறது. சரியா? ஸோ காரம்னு அர்த்தம், வேர்டுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஓம்காரத்தில் 3 முதல் வந்து மொத்தம் 4 மாத்திரைகள் இருக்குது, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதில் அகாரம் உகாரம் மகாரம் 3 மாத்திரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது மாத்திரை பற்றி இங்கே இப்போ சொல்லலை, அது 12வது மாத்திரம்னு சொல்லும். ஸோ இப்போ இங்கே இந்த மாத்திரைன்னா ஒரு அக்ஷரம், ஒரு அக்ஷர காலம் மாத்திரை. அந்த ஒரு இந்த மாத்திரை அந்த பாதம் எப்படி தேர் ஆர் ரிலேட்டட், எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல விரும்பி தொடங்கிறது. அதில் முதல்ல வந்து சஹ அயம் ஆத்மா. இப்போ நான் பேசினதெல்லாம் அங்கே ஒரு வழியில் முடியும். முதல்ல எது ஆத்மா பற்றி நம்ம துரியம்னு பேசியிருக்குமோ, சஹ அயம் ஆத்மான் அந்த சேம் துரிய ஆத்மா. ஓகே, அதே ஓங்காரம், ஓங்காரஹ. த சேம் ஆத்மா இஸ் ஓம்கார అని சொல்கிறது உபனிஷத்து. அப்படின்னா ஓம்காரம் சொல்லும் போது துரிய ஆத்மா ஞாபகம் வரணும், துரிய ஆத்மா சொல்லும் போது கூட ஓம்காரம் ஞாபகம் வரணும். ஓம் అనేది வந்து அதில் இருக்கிற பாகங்கள் அக்ஷரங்களை சொல்லி வாயால் சொல்லி ஜபமாக இதெல்லாம் வச்சுக்கலாம். துரியம் பற்றி ஒன்றும் வாயால் துறந்து சொல்கிறதுக்கு இல்லை.
அதே மாதிரி ஓமுக்கு ஒரு சிம்பிள் கூட இருக்கு, நமக்கு பிரதீகமாகவும் இருக்கு. இது வந்து இந்த ஓம் வந்து அத்தியக்ஷரம். அத்தியக்ஷரம்னா அத்தியக்ஷன்ன்றமே எல்லா நிறைய அக்ஷரங்கள் இருக்கு ஃபோனெட்டிக்ஸ் பாஷையில், சீக்ஷாவல்லியில் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக சுப்ரீமாக இருக்கிறதுனால அத்தியக்ஷரம். அக்ஷரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரியாக ஆதாரமாக இருக்கிறதுனால அத்தியக்ஷரம். அப்புறம் அதில் இருக்கிற அதிமாத்திரம். அதிமாத்திரம்னா அந்த ஓம்காரத்தில் இருக்கிற அக்ஷரங்கள் 3 அக்ஷரங்களோட பாகங்களை எடுத்து அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தா, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட என்ன சொல்கிறது, அப்புறம் பாதாக மாத்திராக. அங்கே எது பாதங்கள்னு பேசியிருக்குமோ அதே தான் இங்கே மாத்திராக. ச மாத்திராக பாதாக. திரும்பியும் சொல்கிறது ரிவர்ஸில். இந்த பாதங்களே தான் இந்த மாத்திரைகள் 4, இந்த மாத்திரைகளே தான் அந்த 4 பாதங்கள். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நல்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட உபாசனை, இப்படிப்பட்ட ஒரு ஆலம்பனம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படின்னு அதில் என்னென்ன மாத்திராஸ் இருக்கு அது சொல்லணும். அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அகாரஹ உகாரஹ மகாரஹ இதி. 4வது ஏன் சொல்லலைன்னா சொல்லும் அப்புறம். இப்போ மாதிரி 4 பாதங்கள்னு சொல்லும்போது 4 மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லை, உபனிஷத்து அவசரப்படுறது இல்லை, மாஸ்டர் அவசரப்படுறாரு. 4வது அமாத்திர. அமாத்திர அங்கே எந்த மாத்திரம் இல்லையாமா. அமாத்திரான்னா அங்கே துரியவன் எது சொன்னமோ இங்கே அதுக்கு அமாத்திரா. எப்படி 2 பொருத்தமாகும்னா கொஞ்சம் பொறுத்துக்கணும் சொல்லுவேன். முதல்ல இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணு. அகாரம் అనేది வந்து சரி, ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. 3 மாத்திரைகள்னு இது ஓம்க்கு சமம், அது துரியம் ஆத்மாக்கு சமம் தான். அப்படியானே 9வது காரிக்கை பாருங்கோ, சாரி மந்திரம். காரிக்கை நடுவில் ஒன்றும் கிடையாது. ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரஹ அகாரஹ பிரதமா மாத்ராப்தேஹ ஆதிமத்வாத் ஆப்னோதி ஹவை சர்வான் காமானம் ஆதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. ஓகே, இப்போது அந்த 8வது மந்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாத்திர அக்ஷரங்களும் இந்த ஸ்லோகம் இந்த மந்திரத்தில் சொன்ன விஷயத்தின்னு சேர்ந்து கொஞ்சம் விவரணம் பார்க்குறோம். முதல் அகாரம்னு சொல்லப்பட்டது அங்கே இல்லையா, முதல் மாத்திரை. இப்போ கவனிங்கோ, இங்கிலீஷ் பாஷையில் அதுதானே ரொம்ப பாப்புலராக நமக்கு விரும்பி பண்ணுறோம். இங்கிலீஷ் பாஷையில் ஆ இல்லவே இல்லை. நீங்கள் தேடி பாருங்க. ஏ BCDEF நீங்கள் கடைசி வரைக்கும் படிங்கோ, ஆ இல்லவே இல்லை. அதனால தான் டெட் லாங்குவேஜ். ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, ஊ கூட கிடையாது. ஊ இல்லை. நீங்கள் யூ எழுதிட்டு ஊ அன்றீங்க, ஏ எழுதிட்டு ஆன்றீங்க. ஒரு காம்ப்ரமைஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இங்கிலீஷ் புஸ்தகம் பிரிண்ட் பண்ணும்போது ஓமன் AUM, ஏ ஆ கிடையாது, அப்புறம் யூ வந்து ஊ கிடையாது. என்ன வேறு என்ன பண்ண. சரி, சில பேர் வந்து OM இருக்கிறோம்னா OM அது ஓகே சம்வர்.
பட் ஜஸ்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட பாஷை அது. இப்போது இதில் இருக்கிற பெருமை என்னப்போ, அது வந்து ஆ கிடையாது, ஊ கிடையாது. இது வந்து ஆ அக்ஷரம், அதுக்கப்புறம் அது அப்படியே ஊ கூட சேரும்போது, பொதுவாக ஓம் சொல்லும்போது அந்த ஆ தனியாக காணப்படாது, ஊ தனியாக காணப்படாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து கிராமட்டிக்கலில் பார்க்கும்போது ஓ ஆயிடும். ஆ ப்ளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ஓ, கிராமர் சரியா. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஆ வந்து அங்கே முதல்ல இருந்து இருந்து கடைசியில் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். ஆ ஊ ஆயிடுச்சு, முடியும் போது மாறுது, மகாரம். சரி, அப்போது இப்படிப்பட்ட 4 மாத்திரை இங்கே 4 பாதங்களும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கறது. இந்த ஈக்குவேஷனை வந்து தியானத்துக்கு உபயோகப்படும். அதுதான் உபனிஷத்துடைய நோக்கம். அதனால் துரிய தியானத்துக்கு ஓம்காரம் ஒரு அடையாளம். துரிய தியானத்துக்கு ஓம்காரம் ஒரு சிம்பல் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது முக்கியமான அடுத்த பாயிண்ட், ஆத்மா விசாரம் துரிய உடைய விசாரம் பண்ணும்போது அது என்ன எங்கே கொண்டு போகும், என்ன கடைசி முடியும், சுத்த சைதன்யத்தில் போய் முடியும். துரிய ஆத்மா என்கொயரி அனாலிசிஸ் பண்ணும்போது பியூர் கான்ஷியஸ்னஸில் போய் நிற்கும், சுத்த சைதன்யம். இப்போ ஓம்கார தியானம் பண்ணும்போது என்ன போகும்னா, ஓம்கார தியானம் அனலைஸ் பண்ணிட்டு சேர்ந்துட்டு இருந்தால் அது வந்து லீட்ஸ் டு த பியூர் சைலன்ஸ். அதுதான் கிரேட்னஸ். மாண்டுக்கல் துரிய ஆத்மா விசாரணத்துக்கு ஓம்காரம் இல்லை, சைலன்ஸ். அந்த சைலன்ஸுக்கு பேர் தான் அமாத்திரா. அந்த சுத்த சைதன்யத்துக்கு பேர் தான் துரியம். இப்போ என்ன கன்க்ளூஷன் ஆச்சு, நம்முடைய நிஜஸ்வரூபம், நம்மளுடைய நிஜஸ்வரூபம் வந்து சைத்தன்யம் ப்ளஸ் நிஷப்தம், கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் அண்ட் ஏதோ சொல்லுங்கள் சைலன்ஸு. அதனால பேசுறது சம்சாரம், கேட்கறது சம்சாரம். அதோட அர்த்தம் தான் தேக்கோ சுனோ போலோ மத்தன. புரியுதா? அப்போதான் தெரியும் சாந்தம் சிவம் சாந்தமனன். சைலன்ஸ், சைலன்ஸா சார் அது? ஓகே, தூக்கினா கூட சைலன்ஸ் இருக்கும். மைண்டு வந்து உடனே நடுவில் மைண்ட் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கும். ஆல் சார்ட்டரிங் பாக்ஸ். அந்த மைண்ட் இஸ் கீப் ஆன் குரு 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 குருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு. அதனால்தான் டோன்ட் டாக் டு யுவர் செல்ஃப் அண்ட் லிசன் டு த சைலன்ஸ்ன்னா அது இப்போ கரெக்டாக புரியணும். ஸோ துரிய ஆத்மா விசாரணை பண்ணும்போது ஐ எம் ரீச்சிங் த பியூர் கான்ஷியஸ்னஸ், பியூர் அவேர்னஸ். கண்ணு திறந்து இருக்கு, காது திறந்து இருக்கு, எல்லாம் தெரியுறது, டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆகிறது. ஆனால் கூட there is a silence behind. எப்போ மைண்டு வந்து அந்த சைத்தன்யத்தோடு லைட்ஸ் போகிறதோ அதுக்கு தான் எல்லா ஜப்பம் நாமத்துடைய இம்பார்ட்டன்ஸே. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் இம்மிடியேட் யூ ஆர் தேர். ஸோ ரெண்டுத்துடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆன் என்னன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஸோ ஆத்மா மொத்தம், ஓம்காரம் மொத்தம், எல்லாத்தையும் 4 மொத்தம் கம்பேர் பண்ணிக்கணும்.
அதுக்கு 3 இதுக்கு 2 அப்படியெல்லாம் எடுத்துக்கப்படுது. அங்கேயும் 4 பார்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 பார்ட்ஸ் இருக்கு. அப்படி சொல்லி 9வது மந்திரத்தில் அதுக்கப்புறம் என்னன்னா முதல் மாத்திர அகாரம் வந்து ஈக்குவேட்ஸ் வித் த வைஸ்வானர, அதுதான் சொல்லப்பட்டது. வைஸ்வானரக பதங்கள் பாருங்க. ஜாகிரதஸ்தான, ஜாகிரதஸ்தானத்தில் அந்த பிரதம பாதத்தில் சொன்ன வைஸ்வானரன் யார் இருக்கானோ, இங்கே பிரதம பாதத்தில் பிரதம மாத்திரா இங்கே ஓம்காரத்தில் அகாரம் சமம், அகாரம் சமம்னு சொல்லுது. ஓகே, எப்படி எது வச்சு எப்படி என்ன கம்பேரிசன்? ஓகே, வாட் ஆர் த என்ன உபனிஷத்து 2 சிமிலாரிட்டிஸ் கொடுக்கறது. ஜாகிரத ஸ்தானத்தில் இருக்கிற வைஸ்வானரனுக்கு அகாரம்னு சொல்லப்படுற இந்த பிரதம மாத்திரைக்கு என்ன கம்பேரிசன் சொன்னால், நான் முதல்ல சொன்னேன்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கணும், இல்லை ஏதாவது கொடுக்கணும்னு ஆலம்பனம். ஓகே, உதாரணத்துக்கு சிமிலாரிட்டி இருக்கணும். நம்ம நேஷனல் ஃப்ளாகில் க்ரீன் கலர் சிம்பாலிக் ஃபார் த ப்ராஸ்பரிட்டி என்ன அப்படின்னு சும்மா சொன்னேன். எப்படி ப்ராஸ்பரிட்டி என்ன? நிறைய க்ரீன் கலர் மரம், காடுகள், செடிகள், ஃபீல்ட்ஸ், தானியம் அதெல்லாம் பேடி வந்தால், காவேரி ஜலம் நிறைய வந்து பேடியெல்லாம் வந்தால் தமிழ்நாடுக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி. ஒரு வருஷம் மழை இல்லை, எதுவுமே வளரல, க்ரீனாகவே இல்லை, எல்லாம் ட்ரவுட்டாக இருக்குன்னா எங்கேருந்து தான் ப்ராஸ்பரிட்டி வரும்? இப்போ பொங்கல் வருது, ப்ராஸ்பரிட்டி இல்லையா? அப்போது க்ரீன் கலர்னு சொல்லும் போது அங்கே ப்ராஸ்பரிட்டிக்கு சிமிலாரிட்டி இருக்கணும் இல்லையா? அந்த விதமாக சொல்லும்போது உபனிஷத்து 2 காரணங்கள் சொல்கிறது. ஒன்று வந்து மந்திரங்கள் இருக்கு பாருங்க, ஆப்தேஹே. ஆப்தேஹேன்னா வியாப்தினால, வியாப்தின்னா ஆல் பரிவேசிவ் அனே குணத்தினால, ஆல் பரிவேசிவ் குணத்தினால. விராட் ஈஸ்வரா இஸ் எ ஆல் பரிவேசிவ். விராட் விஸ்வமே இல்லை, மொத்தமாக எடுத்துக்கும் போது டோட்டலாக இஸ் ஆல் பரிவேசிவ் ஈஸ்வரா. அதே மாதிரி இந்த பாஷை எழுத்துக்களுக்குள்ளே பார்க்கும்போதோ அகாரம் வந்து எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கேன். பாரத தேசம் நம்ம நாட்டு பாஷை எல்லாத்துக்குள்ளேயும் பரவ. அந்த இங்கிலீஷுக்கு போனால் தான் வம்பு. இங்கே ஆ எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. அங்கே இங்கிலீஷில் இருக்கிறதே 5 ஓவல்ஸு, அதில் கூட ஆ கிடையாது, ஓவல்ஸ்ன்றான். AEIOU, அதில் ஆ எங்கே இருக்கு? இல்லை. ஆனால் நம்ம அகாரம் வந்து ஓவல்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா அக்ஷரத்துக்கும் அது சம்மந்தப்பட்டுட்டே இருக்கு. அதனால் வியாப்திச்சிருக்கை. ஆரம்பத்திலிருந்து கடைசியில் அஹா அங்கே வரைக்கும் அனுநாசிகாஸ்வரம் அங்கே வரைக்கும் கண்டினியூஸ் இருக்கிறதுனால வைஸ்வானரனும் கண்டினியூஸாக எல்லா இடத்துல ஆல் பரிவேஷம் இருக்கிறதுனால ஒரு சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேஷன்ஸ் எல்லாம் ஆகும். அந்த ஊ வரும்போதே மாடுலேஷன் ஆகிடுப்பேன். அதெல்லாம் இருந்தால் கூட ஆ இஸ் சப்போர்ட்டிங். நீங்கள் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், எவ்ரி கான்சனன்ட்ஸ் எல்லாம் கூட கம்பைன்டு வித் க அண்ணா அ ப்ளஸ் க இக்கு, ஆ ப்ளஸ் இக்கு அப்படி தான் கா ஆகிடுது இல்லையா? அது எங்கே இல்லாமல் ஆகிடுது. ஸோ அதனால் அப்போ என்ன சொல்லணும்? வைஸ்வானர முதல் ஸ்தூல பிரபஞ்சம், ஃபஸ்ட்டு ஸ்தூல பிரபஞ்சம் வைஸ்வானரன் வந்தார். அப்போ அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சதுனால அப்போ காரணம்
காரணம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே அக்கார அக்ஷரம் வந்து காரண அக்ஷரம். இதுக்கு அடுத்து எல்லா எழுத்துக்களுக்கு காரிய அக்ஷரங்களுக்கு எல்லாத்துக்கு காரண அக்ஷரம் அகாரம். அதே மாதிரி தான் வைஸ்வானர் வந்து காரணம் ஃபார் ஆல் தி விஸ்வாஸ். குட்டி குட்டி நிறைய குட்டிஸ் வந்து இல்லை, அப்புறம் பல வகையான ஜீவராசிகள் எல்லாத்துக்கும். அப்புறம் ரூல் என்ன, பொதுவாக வேதாந்தத்தில் நம்ம படித்தது, காரணம் எப்பவுமே காரியத்தில் நிரம்பி இருக்கும். The cause is always pervade in the effect. அது ரூல். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி உதாரணம் தெரிஞ்சது தான். தங்கம் காரணம் எல்லா நாமரூப ஆபரணங்களுக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கு. சரியா? அதனால தான் பகவத்கீதையில் கூட பகவான் வந்து அக்ஷராணாம் அகாரோஸ்மி, அக்ஷரங்களுக்குள்ள நான் அப்படின்னார். நம்ம திருக்குறள் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அகாரம் முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு. அப்பா ஒன்று படிச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதனால அவர் கிராமருக்காக எதுவாக எதில், பாஷைக்காக எதில், பகவத் தத்துவம்னு சொல்கிறதுக்காக எழுதினார். எப்படி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா? மாண்டுக்கியத்துடைய சாரத்தை நாங்கள் கொண்டு வந்து அப்படி வச்சுட்டார். எங்கே இந்த மக்களை தெரிய போகிறது? அவர்னு வச்சுக்கிட்டு அவருக்காக சண்டை போட்டுக்கிறோம். உங்களை சேர்ந்தவனா எங்களுக்கு சேர்ந்தவனா? அவன் விட்டுட்ட தமிழ்நாடு நிற்காது. அதனால் கருப்பு ஷர்ட் அவனும் கேட்கான், ரெட்டு ஷர்ட்டு எல்லாருக்கும் வேணும். திருக்குறள் திருவள்ளுவர் வேணும். ஆனால் எல்லாம் நாஸ்திக பசங்க இவங்க. ஆனால் திருவள்ளுவர் வேணுமா? அதனால் திருவள்ளுவர் அவ்வளோ பெரிய ருஷி. அவர் எந்த காலத்தில் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியலன்னா இமேஜின் பண்ணுது. அவருக்கு காவி கலர் போடக்கூடாது, வெள்ளை வஸ்திரம் தான் காட்டணும். அது ஒரு அலர்ஜி இவங்களுக்கு. ஏதோ இப்படிதான் அஜ்ஞானம் ஒன்றும் அத்தியாசங்களும் நிறைய பல. இக்னோரன்ஸ் இஸ் ஒன் பட் எரர்ஸ் ஆர் மெனி. அதனால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஸோ இதுதான் முதல் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது காரணம் ஜஸ்ட் வார்த்தை மட்டும் சொல்லி நிறுத்துறேன், அப்புறம் அடுத்த வகுப்பில் விரிச்சிடும். இன்னொன்று வந்து ஆதிமத்வாத். இதே பிரதமம் ஆரம்பம்னால அங்கே வந்து வியாப்தித்வாத் ஆப்தேகி. அடுத்தது வந்து ஆதிமத்வாத். ஆதின்னா பிகினிங்னால. அதுதான் அது என்னன்னு அப்புறம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.